பார்த்தாங்க புதுக்கோட்டையில் இவளை கேட்டாங்க இந்த ஊர்ல அழகான ஒரு பையனுடைய அம்மா எங்க இருக்காங்க? இவங்கதான். அப்ப நான் கரெக்டா தான் வந்திருக்கேனா? அபி மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு? இல்ல மாப்பிள்ளை அழகா இருப்பார்ல. இல்ல இவங்களே இவ்வளவு அழகா இருப்பாங்க, மாப்பிள்ளை கண்டிப்பா அழகா தான் இருப்பாங்க. சின்னோட பையனா? எத்தனை படிக்கிறான்னு கேளுங்க. ஸ்கூலுக்கு போக போறான். பெரிய பையனா? அதாவது 27 வயசு ஆயிடுச்சு. 27 வயசா? 27 வயசாச்சு. உங்க பையன் என்ன வயசு? 22 வயசு. அப்ப ரிஜெக்ட். எனக்கு தம்பி தான். அண்ணன் இருக்காரா? 30 வயசுல ஏதாவது மாப்பிள்ளையை காட்டுமா? நீ பாட்டுக்கு குழந்தைகளை காமிச்சிட்டு இருக்க. மைக்க கொண்டு குடுமா பேச சொல்லுங்க. 30 வயசு கல்யாணம் ஆகல. அப்ப தள்ளுங்க. நாத்தனார் கிடைச்சிட்டாங்க இங்க. சரி கண்டிப்பா அழகா தான் இருப்பாங்க. இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு. ஹாய். பொண்ணு பிடிச்சிருக்கா? அது பொண்ணு இல்ல, ஆயா. நம்பிடாதீங்க. இந்த மெயினா வந்து இந்த கல்யாணத்துல இந்த பொண்ணு பேச்ச கேட்க கூடாது. என் பேச்ச மட்டும் கேளுங்க, அதான் உண்மை. அந்த அக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணு பேச்ச மட்டும் கேட்க. 3 சிங்க பெண்களை பெற்ற சிங்க பெண். 3 சிங்க பெண்ணா? ஆமா. என்னமா உருட்டு பாருங்க. நம்ம 4 வீட்டுக்காரர் இருக்காரு. அந்த பின்னாடி ஒண்ணு கத்துது பாருங்க. ஒரு 4வது ஒரு பெண். ஆயான்னு. இதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரிங்களா? உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கு. என் ஊர் மதுரை. பொண்ணு கேட்டு எப்ப வரீங்க? நாங்க வரணுமா? ஐயோ வரலையா? இங்க பாருங்க, இந்த பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்டு சொல்றத கேக்குறாங்க அவங்க எல்லாம். மாப்பிளைய கூட்டிட்டு போறா. இது புது ட்ரிக்கா இருக்கு. மாப்பிளைய கூட்டிட்டு போறது சரி, அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணு வர போறான். ஆமா, இந்த பிள்ளை இப்படிதான் கேட்கும். அதெல்லாம் நம்ப கூடாது. சரிங்களா? சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அதோடு சேர்த்து நான் நாத்தனார கவரேஜ் பண்ணணும். பாட்டுல கவர் பண்ணியாச்சு. ஆமா, இனிமே பொண்ணு கேட்டு வந்துடணும்ப்பா, இல்லைன்னா நான் மாப்பிள்ளைய தூக்கிடுவேன் பாத்துருங்க. டார்லிங் நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர்ல தான் வாக்கப்பட போறேன். வேணான்னு சொல்லிடுறேன். அது ஆயா. ஓகே தானே? பொண்ணு ஓகே தானே? பொண்ணு இல்ல, ஆயா. ஆயான்றது இவங்கம்மா. ஐயோ, ஆயான்னு அவங்க உங்களை சொல்லல. இந்த அக்காவை தான் சொன்னேன் ஆயான்னு. உங்களை ஆயான்னு சொல்லுங்க. ஐயோ, உங்களை சொல்லல. உங்களை சொல்லுங்க. தேவக்கோட்டை அபிராமனா யாரு தெரியுமா? தேவக்கோட்டை அபிராமனா யாரு தெரியுமா? அந்த சேலை கட்டிட்டு நடுவுல எங்க அந்த பிள்ளை காணோம். அந்த சேலை கட்டிக்கிட்டே அந்த பிள்ளை தான். எங்க அபிராமின்னு சொல்லுங்க. அபிராமி சொல்லுங்க. அபிராமி அப்படி சொல்லுங்க. சவுண்ட் பத்தலையே. அவங்க டயர்டா இருக்காங்களா அபி? அதனால சவுண்ட் பத்தல. அதை வழி விட்டுருங்க. இந்த ஊர் வந்து சூப்பரா இருக்கு, நல்ல ஜாலியா இருக்காங்க. பொண்ணுங்களே அங்க நல்ல வைபா இருக்காங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை எனக்காக வலது கையை தூக்குறீங்களா? ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவோம். வலது கை எல்லாரும் பக்கத்து யாரையா தூக்க சொல்லுங்க. வலது கையை தூக்குறேன்னா பக்கத்துல வந்து கிச்சு காட்டிடுவேன். இங்க பாருங்க, சொல்றது இங்க பாருங்க. அபி, இங்க வேற மாப்பிள்ளை இருக்கும் போல. சரி, சின்ன வாங்க. கரெக்டா? இங்க இருக்கா மாப்பிள்ளை? இங்க இருக்கா? நான் பாருங்க அங்கிட்டலாம் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓ, நீங்க தான் ராத்திரா இருப்பாரு. இங்க பாரு, 2 ஃபேமிலிக்கு போட்டி.
கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எங்க போறான்னு தெரியல. இந்த பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லும். பாவப்பட்ட அந்த பிள்ளை மெயினா பேச்ச நம்பாதீங்க, கேட்காதீங்க. ஹாய், அந்த பிள்ளை பேச்ச கேட்காதீங்கன்றேன். மண்டல கேட்டாங்க சிங்கனத்தியோட வந்து சீதையில கேட்டாங்க. சிங்கப்பூர்ல கேட்டாங்க நம்ம சின்ன மலர்ல கேட்டாங்க எல்லாம் நாள வேணாம்னு சொன்னேதனால மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேதனால எல்லாம் நாள வேணாம்னு சொன்னேதனால என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேதனால என்ன மனமுள்ள பொண்ணு என்னை மருதியில கேட்டாங்க. நாட்டுடியில் கேட்டாங்க, அந்த மலையவரத்துல கேட்டாங்க. ஆளாவியோட ஒரு பெரிய கைதல் கொடுத்தாங்க. ரெண்டு ஆளும் சூப்பர். சின்ன மலர்ல கேட்டாங்க சூப்பர் சூப்பர். ஆனா இந்த பாருங்களே, அப்படி நீ ஒரு பாட்டு பாடுவீமா நீங்க சொன்ன உடனே அவங்க வெக்க வந்துருச்சு. எனக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடுறதுக்கு இங்க ஒரு டார்லிங் ரெடி பண்ணிருக்கேன். அபி இருமா அப்படி பாட போகுது அக்கா ரெடியா? முடிச்சுட்டு வரேன். சொல்லுங்க, வரீங்களா? வாங்க வாங்க. என்ன மனமுள்ள பொண்ணு இது மருதையில கேட்டாங்க. அந்த மன்னார் கொடியில் கேட்டாங்க அந்த மாயவரத்துல கேட்டாங்க சின்னத்தியோட வந்து சீமையில கேட்டாங்க. அந்த சிங்கப்பூர்ல கேட்டாங்க அந்த சின்ன மலர்ல கேட்டாங்க நல்லா கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. ஆமா இருங்களேன், உங்களுக்கும் எனக்கும் இப்ப நல்ல ஈடுபாட்டுனீங்கல்ல, உங்களுக்கும் எனக்கும் காம்படிஷன். அந்த தமிழ் தம்பி வந்து இப்ப ஒரு நட வாசிப்பாப்ல, உங்களுக்கு எனக்கு காம்படிஷன். யார் வின் பண்றீங்களோ தேவக்கோட்டை அபிராமி 5000 ரூபாய் பரிசு. ரெடியா? வாங்க வாங்க வாங்க.